தடம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்க விலையில் அதிரடி மாற்றம். இன்றைய விலை நிலவரம். ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் மீண்டும் ஆரம்பம். மீண்டும் உயரும் சமையல் எரிவாயு விலை. லிட்ரோ நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு. தேசிய QR கொடுப்பனவு முறை துரிதம். அமைச்சரவை அங்கீகாரம். சீமந்து விலையும் அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கு அமைய இலங்கையிலும் இன்று தங்கத்தின் விலை மேலும் 5000 ரூபாயினால் குறைவடைந்துள்ளது. இது கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 38,000 ரூபாய் வீழ்ச்சியாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த வாரம் 17ஆம் திகதி 4,08,000 ரூபாயாக காணப்பட்ட 24 கரட் தங்க பவுனொன்றின் விலை இன்று 3,70,000 ரூபாயாக பதிவாகியுள்ளது. அதேவேளை கடந்த வாரம் 17ஆம் திகதி 3,75,300 ரூபாயாக காணப்பட்ட 22 கரட் தங்க பவுனொன்றின் விலை இன்று 3,40,400 ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நிலையில் இன்று 24 கரட் தங்க பவுன் 1 கிராமின் விலை 46,250 ரூபாயாகவும் 22 கரட் தங்க பவுன் 1 கிராமின் விலை 42,550 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தின் அனைத்து பொதுச் சேவைகளும் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என பதில் ஆணையாளர் நாயகம் MSP சூரியபெருமா தெரிவித்துள்ளார். கணினி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆட்பதிவு திணைக்களத்தின் செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருந்த தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் ஒருநாள் சேவை ஏனைய அனைத்து பொதுச் சேவைகள் இன்று முற்பகல் 11 மணி முதல் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளது. இன்றைய தினம் முதல் தங்களது அடையாள அட்டை தேவைகளுக்காக திணைக்களத்தை அணுக முடியும் எனவும் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் நாயகம் MSP சூரியபெருமா தெரிவித்துள்ளார். சர்வதேச வர்த்தக பதற்றம் காரணமாக சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கக்கூடும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதிக்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்தார். எதிர்வரும் மே மாதம் வரையில் போதுமான கையிருப்பு உள்ளதாகவும் அதன்படி ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட எரிவாயு கப்பல் விரைவில் நாட்டை வந்தடையும் எனவும் லிட்ரோ நிறுவன தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் சர்வதேச சந்தையில் எரிசக்தி உற்பத்திக்கு நிலவும் கேள்வியின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி புதிய விலை அதிகரிக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார வினைத்திறன், நிதி உள்ளடக்கம் மற்றும் நிதி வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக டிஜிட்டல் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதை அரசாங்கம் ஒரு தேசிய முன்னுரிமையாக அடையாளம் கண்டுள்ளது. நாட்டில் அன்றாட சில்லறை பரிவர்த்தனைகளுக்கு அதிகப்படியான ரொக்க பணம் பயன்படுத்தப்படுவதால் வெளிப்படைத்தன்மை மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் வளர்ச்சி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. லங்கா QR உட்கட்டமைப்பானது தற்போது 20க்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்கள் மற்றும் சுமார் 30 மொபைல் செயலிகளுடன் செயற்பாட்டில் இருந்த போதிலும் அவற்றின் பயன்பாடு ஒப்பீட்டளவில் குறைந்த மட்டத்திலேயே உள்ளது. 2025ஆம் ஆண்டின் 3வது காலாண்டில் லங்கா QR ஊடாக சுமார் 2,74,000 பரிவர்த்தனைகள் பதிவாகியுள்ளதுடன் அதன் மொத்த பெறுமதி சுமார் 1.18 பில்லியன் ரூபாவாகும். இது சராசரியாக மாதத்திற்கு சுமார் 90,000 பரிவர்த்தனைகள் என்பதுடன் அதன் பெறுமதி சுமார் 390 மில்லியன் ரூபாவாகும். இதன்படி QR குறியீடு ஊடாக மேற்கொள்ளப்படும் ஒரு சராசரி பரிவர்த்தனையின் பெறுமதி 5,000 ரூபாவிற்கும் குறைவான மட்டத்தில் உள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்திற்கொண்டு 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைய 5,000 ரூபாவிற்கும் குறைவான பரிவர்த்தனைகளுக்கு பணம் அனுப்புபவர் மற்றும் பெறுபவர் ஆகிய இருவரிடமிருந்தும் எவ்வித மேலதிக கட்டணமும் இன்றி QR குறியீடு அடிப்படையிலான டிஜிட்டல் கொடுப்பனவுகளை ஊக்குவிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
சீமெந்து விலையை அதிகரிப்பதற்கு உற்பத்தி நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. சீமெந்து மூட்டை ஒன்றின் விலை ₹150 முதல் ₹175 வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளமையினால் இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கட்டுமான துறையில் மணல், கல் மற்றும் இரும்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலைகளும் தற்போது பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக இலங்கை தேசிய கட்டுமான சங்கத்தின் தலைவர் டெரிங்டன் போல் தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.